வணிகர்கள் இல்லை என்றால் தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு என்று முன்னேறிய மாநிலமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். ஒரு உதாரணம், கடந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மொத்த அரசு வருவாய் 3,31,000 கோடி. அதில் 2,20,000 கோடி தமிழ்நாட்டினுடைய சொந்த வருவாய். அந்த சொந்த வருவாயை கொடுத்ததே நீங்கள் தான். நினைத்து பாருங்கள், 2,02,000 கோடி வரி நீங்கள் கொடுக்கின்ற வரியில் தான் இந்த தமிழ்நாட்டில் நடத்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், தொழில் பாதுகாப்பு இருக்க வேண்டும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய கொள்கை. தமிழ்நாட்டிலே பெரிய வணிக முதலாளிகள் தமிழ்நாட்டில் அனைத்து சிறு நகரங்களில் கிளைகள் தொடங்குவோம். அதாவது குறிப்பாக அந்த காலம் என்றால் ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு முன்பு ரிலையன்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் அத்துணை பகுதியிலும் நாங்கள் எங்களுடைய கிளைகளை தொடங்குவோம் என்று சொன்னவுடன் முதலில் அதை எதிர்த்தது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். காரணம், அவர்கள் வந்தால் உங்களுக்கு வேலை இல்லாமல் போகும். எனக்கு நன்றாக தெரியும், இது மேற்கத்திய பகுதிகளை, குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பியாவில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம் நாட்டில் இருக்கக்கூடாது என்று இந்த நோக்கம். அதே போன்று பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்கள் இங்கே வந்து அவர்களுக்கு இங்கே மறைமுகமாக இங்கே உள்ளே நுழையாமல் பாதுகாத்துக் கொண்டது மருத்துவர் ஐயா பாட்டாளியின் கட்சி. எங்களுடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் ஒன்றுதான். அந்த வகையில் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் இன்னும் நீண்ட பயணம் நமக்கு இருக்கிறது. நான் வந்தது மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் சார்பிலும் உங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் பாதுகாப்புடன் உங்கள் தொழிலை நீங்கள் இன்னும் அதிக அளவில் செய்ய வேண்டும். சமீபத்தில் 2017 உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை பற்றி தெரியும். ஜிஎஸ்டி என்றாலே மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது. அந்த ஜிஎஸ்டி சட்டமே இன்னும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகளுக்கே தெரியவில்லை. நீங்க ஏதோ கிராமத்தில் ஒரு ஜிஎஸ்டி கட்டலைன்னா உடனே அந்த கணக்கை அப்படியே ரத்து பண்றது, அது இல்லாமல் பெனல்டிக்கு ஒரு பெனல்டி போடுறது, இப்படியெல்லாம் பல அச்சுறுத்தல்கள் உங்களுக்கு இருக்கிறது. இன்னும் ஜிஎஸ்டி எங்களை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் 4 ஸ்லாப் வேண்டாம், 2 ஸ்லாப் தான் இருக்கணும். 5%, 12%, இன்னைக்கு 5, 12, 18, 28 இருக்கு. 5, 12, 2 தான் இருக்கணும். இது இன்னும் ஓராண்டு 2 ஆண்டுக்கு பிறகு மொத்தத்தில் 8% இருக்கணும். அவ்வளவுதான், மொத்தத்தில் ஒரே ஒன்று தான் இருக்கும். சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா 7% ஒரே ஜிஎஸ்டி தான் சிங்கப்பூர்ல. அந்த நாடு இன்று வளர்ந்த நாடாக இருக்கிறது. அந்த நிலையை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் எல்லாமே ஆசையாக அவர்களாக முன்பு வந்து இதை கட்டுவார்கள், வரிகளை கட்டுவார்கள். எப்படி இன்னைக்கு வணிகர் தினம் தமிழ்நாட்டுக்கு வந்தது, இன்னைக்கு இந்த கொண்டாடிட்டு இருக்கிறோம். 1980 நுழைவு வரின்னு ஒன்று அரசு அறிவித்தார்கள். அதை எதிர்த்து 3 ஆண்டு காலம் ஐயா வெள்ளையன் போன்றவர்களெல்லாம் கடுமையான போராட்டம் நடத்தினார்கள். ஆனாலும் அரசு அதை பின்வாங்கவில்லை. பிறகு 1983 மே மாதம் 5ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நம்மளுடைய பேரவை நடத்தியது. அன்று ஆயிரக்கணக்கான வணிகர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அன்றிலிருந்து இன்னைக்கு நம்ம 42வது ஆண்டு நம்ம பேரவை விழா இன்னைக்கு வணிகர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஏன் நம்முடைய என்னுடைய அன்பு தம்பி ராஜா எனக்கு பிடித்ததுன்னா, அரசியலே வேணாம்பா, உனக்கு இங்கு வணிகர்கள் இருக்கிறாங்க, இவங்கதான் உனக்கு எல்லாமே. ஏன்னா இதை வைத்து அரசியல் செய்து, வணிகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை. இப்ப மருத்துவம், நான் ஒரு மருத்துவர் ஒரு சேவை, இதே போல் நீங்கள் செய்வது ஒரு சேவை. அந்த சேவையில அரசியல் இருக்கக்கூடாது, ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே அந்த வகையில தான் இங்கே நல்ல ஒரு இளைஞனுக்கு எல்லோரும் ஆதரவு அளிங்கள். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ சிறு வியாபாரிகளுக்கு ஆண்டு டேர்ன் ஓவர் 40 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் இருந்தால் அவங்களுக்கு வரி கட்ட தேவையில்லை. அதை உடனடியாக 80 லட்சமாக உயர்த்த வேண்டும்.
40 லட்சம் போதா, 40 லட்சத்துல என்ன உங்களுக்கு வருமானம் வரப்போகுது? ஒண்ணுமே வரப்போகுது. அது குறைஞ்சது முதல் கட்டமாக 80 லட்சமாக உயர்த்தி இதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம், அழுத்தம் கொடுப்போம். சும்மா நாங்கள் மேடையில் வந்து பேசுறது மட்டும் போதாது. இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். சமீபத்தில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, மோடி அவர்கள் இந்தியாவிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தார்கள். இது ஏன் தேவை? சில பேர் என்ன சொல்லுவீங்க, என்ன அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு, என்ன அது ஜாதி அப்படின்னு ஏதோ ஒரு தவறான வார்த்தையை போன்ற ஒரு தோற்றம். அது கிடையாது, அது கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய இடஒதுக்கீடே ஜாதி அடிப்படையில் தான் இருக்கிறது. இப்போ அரசாங்கம் சொல்லுது எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்கிறது. எங்களுடைய நோக்கம் என்ன? நாங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்துறோம். இந்த மாநாடு சமூக நீதி மாநாடு. அதுக்கெல்லாம் அவசியம் நீங்க வாங்க. நாங்க நடத்துற நோக்கம் என்ன? இந்த மாநாடு நடத்துற நோக்கம், இங்கே தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஏன் நடத்தணும்னு நான் சொல்றேன். ஏன் நடத்தணும்னா, இங்க அப்படிதான் தரவுகள் கிடைக்கும் நமக்கு. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாமே அடிமட்ட மக்கள் தான், அடித்தள மக்கள் தான். அதாவது எல்லாமே பெரிய அப்படியே முன்னேறிய சமுதாயம் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கணும். ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் இன்னைக்கு எஸ்சி எஸ்டி இருக்கு. எஸ்சி எஸ்டியில் 18% எஸ்சி, 1% எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கு தமிழ்நாட்டில். அதான் நான் ஒரு 2 வார்த்தை பேசணுதில்ல. ஏன்னா சில பேருக்கு புரியல இது. இந்த ஏன் இடஒதுக்கீடு, ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும், தமிழ்நாடு அரசு ஏன் நடத்தணும்? இதுல 19% ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டிக்கு, 30% பிசி, 20% எம்பிசி, மொத்தம் 69% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுல 19%ல எஸ்சி 18%. அவங்களுடைய உட்பிரிவு எவ்வளவு பேர் இருக்காங்க? 78 பேர் இருக்கிறாங்க. எஸ்டியில 1% ரிசர்வேஷன், அவங்களுடைய உட்பிரிவு 36 பேர் இருக்கிறாங்க. எஸ்டியில 36 பிரிவுகளுக்கு 1%. இதுல 36 பிரிவுல யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்ல யார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுல கணக்கெடுப்பு நடத்தினாதான், டேட்டா வந்தாதான் தெரியும். அது மத்திய அரசு அதில் கணக்கெடுப்பு நடத்த முடியாது. மாநில அரசு, தமிழ்நாடு அரசு சில பேர் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கிறது தான் நியாயம். அதுதான் சமூக நீதி. எம்பிசி இருக்கு. எம்பிசியில 115 சமுதாயங்கள் இருக்கு. அது எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல, எதுக்கு அதிகமா எடுத்துட்டு போறாங்க, யார் எல்லாரும் கட்டிட்டு போயிடுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சாதானே அவங்களுக்கு ஏற்ப நமக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். பிசியில இருக்கு. பிசியில 143 பிரிவுகள் இருக்கு. பிசியில அந்த பிசியில யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும் உங்களுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மாநில அரசு எடுக்கணும். மத்திய அரசு எடுக்கிற கணக்கெடுப்பு ஒரு 5 கேள்வி தான் கேட்பாங்க. மாநில அரசு எடுத்தா 75 கேள்விகள் கேட்பாங்க. கேள்வி கேட்டு அதான் உண்மையான சமூக நீதி. அதற்காகத்தான் இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இதை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில், இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. யாரோ சில பேர், சில அமைப்புகள்லாம் இதை அரசியல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு உங்கள் நேர்மையான முறையில நீங்கள் நல்ல தொழில் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நிறைய பெரிய அளவில் வாங்க. நாங்கள் பாட்டாளி கட்சி உங்களுக்கு முழு ஆதரவு நாங்கள் தருகின்றோம். என்னுடைய அன்பு தம்பி ராஜா அவர்களுக்கு முழு ஆதரவு, என்னைக்குமே ஆதரவு. அப்படி ஏதாவது இடையில பிரச்சனை இருந்தாலும் நம்ம எல்லாம் இருக்கிறோம், அண்ணன் தம்பிகளாம் நம்ம இருக்கிறோம். நம்ம காலகாலமா நம்ம இருக்க போறோம். நம்ம மேடையில் உள்ள அத்தனை பெரிய தலைவர்கள்லாம் இங்க வந்து வருகை தந்திருக்கிறார்கள். எனக்கு முன்பு பேசியவர்கள்லாம் வருகை வந்துட்டு போய் பேசியிருக்கிறாங்க, இன்னும் வரப்போறாங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். 3 பிரிவுகள், ஒன்று உழவர்கள், 2வது நெசவாளர்கள், 3வது வணிகர்கள். இந்த 3 தான் நம் தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு. இந்த 3 வர்க்கமே உழைக்கின்ற வர்க்கம். இந்த 3 உழைக்கின்ற வர்க்கம் நம்ம நீங்க நல்லா இருந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதற்கு பொறுப்பு நம்ம மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாமே, நீங்களும் எல்லாமே நம்ம ஏற்க வேண்டும் என்று நம்முடைய டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன்.